மக்கள் அனைவரையும் யோகாவின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்து பயிற்சியை கொடுக்க தயாரித்த நிலையில மகிழ்வு எங்கே இருக்கிறது? ஒவ்வொரு உடலிலும் உள்ளே பதுங்கி இருக்கிறது. ஐஸ்வர்யம் வாழ்க, ஆனந்தம் வாழ்க, ஆரோக்கியம் வாழ்க என்று கூறி இந்த பயிற்சியை தொடங்குகின்ற நிலையில் ஜாதகம் என்று எடுத்துக்கொண்டால் அதில் 12 கட்டங்கள் இருக்கின்றன. அந்த 12 கட்டங்களில் ஒவ்வொன்றுக்கும் ஒன்று தொடர்புடையது இருக்கு. ஒன்று தடுக்கும், இன்னொன்று வளர்க்கும். இதை யார் ஒருத்தங்க அறிகிறாங்களோ அவங்க வாழ்வியல் முன்னேற்றம் அடையலாம், ஆரோக்கியம் பெறலாம். இதில் எந்த மாற்றமும் இல்லை, உண்மை. இந்த ஜாதகத்தை வைத்து யோகாவில் என்னங்க இருக்கு அதை தாங்க தெரிஞ்சுக்கணும். இறைவனை ஒவ்வொருத்தரையும் இறைவன் படைத்து 78,000 நாடி நரம்புகளை படைச்சிருக்காப்புல. அதை ஒன்றோடு என்று இணைப்பு கொடுக்க வேண்டுங்க. அது தாங்க இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த இணைப்பு சரியாயிட்டுன்னு வச்சுக்க, யாரையும் எதிர்பார்க்கவே விட இறைவனோட நீங்கள் நேராக தொடர்பு கொள்ளலாங்க என்று சொல்லி ஒரு ஆசனத்தை இந்த இடத்துல செய்து காக்க நான் விரும்புகிறேன். இந்த ஆசனத்தின் பெயர் என்ன? ஆனந்த ஆசனம். ஆமாம், பெருமாளை மையமாக வச்சு பெருமாள் எப்படி நிற்பார்? ஆனந்தமாக நிற்பார். அடுத்து எப்படி படுத்திருப்பார்? அதை இப்போது காட்ட போய் ஒரு சில வரிகளை நண்பர் இந்த இடத்துல உங்களுக்கு பரிந்துரை பண்ணுவார். முதல்ல நேரம் படுக்கணுங்க. காது மூடக்கூடாது, கால் மேல் கால் வச்சு படுக்கணும். இதை நீங்கள் படுக்கிறதுக்கு முன்னாடி ஆயத்தன்னு சொன்னால் இந்த காலை ஒரு 6 முறை கொடுக்கணும். ஒரு முறை மட்டும் நேரத்தை முன்னாடி கொடுக்கணும். இது 2 பக்கம் செய்ய வேண்டும். அப்படியே என்ன செய்யுங்க, இந்த காலை கொண்டாந்து முடிந்த அளவு இழுத்து உங்கள் தொப்புளுக்கு அருகில் வைக்கணும். இதில் வச்சு இதில் ஒரு 10 எண்ணிக்கைனா மூச்சை இழுத்து விடணும். மூச்சை இழுத்து விட்டு 10 எண்ணிக்கை. அப்புறம் கட்ட விரலை பிடிக்க வேண்டும். கட்ட விரலை பிடிச்சி மெதுவாக 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 இப்படி ஆட்சியை போல் நேர கொண்டு வர வேண்டும். இப்பொழுது எனது இனிய நண்பர் வருண் அவர்கள் ஒரு சில வரிகளை இந்த இடத்தில் உங்களிடம் சமர்ப்பிப்பார். இது ஆனந்தாசனம். இந்த ஆனந்தாசனத்தை செய்து வருவர்களுக்கு தொப்பை, வயிற்று பிரச்சனை அனைத்தும் நீங்கி உடல் ஆரோக்கியமாகவும் உடல் செம்மையாகவும் இளமையாக வாழ ரகசியத்தை ஐயா இன்று செய்து வருகிறார். இது அனைவரும் செய்யும்போது உடல் மெலிந்து ஆரோக்கியமாக 7 சக்கரங்கள் சீராகி வயது ஆகாமல் இருக்க ஐயா வழிவகை செய்கிறார். இது அனைவரும் செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இது 2 பக்கம் செய்ய வேண்டும் மக்களை அனைவரையும் கேட்டுக்கிறோம். நேரத்தை முன்னிட்டு ஒரு பக்கம் 2 பக்கம் செஞ்சாதான் உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வுகளால் நிலை வேண்டும் என்று கூறி உங்கள் அனைவருடைய விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.